வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுவதற்கான திட்ட விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. ஒருவேளை உங்களுடைய வீட்டிற்கு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் கொடுக்கவில்லை என்றாலோ அல்லது உங்களுக்கு விண்ணப்பங்களை கொடுக்க மறுத்தாலோ என்ன செய்யணும், உங்களுக்கான விண்ணப்பங்களை எங்கே பெற்றுக்கொள்ளணும், எப்படி விண்ணப்பிக்கணும், அதற்கான கடைசி தேதி என்ன, இது போன்ற கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, மகளிர் உரிமை தொகைக்கான விரிவாக்க விண்ணப்ப பதிவு மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இதற்கான விண்ணப்பங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. பல பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தன்னார்வலர்கள் மூலம் விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் உங்களுடைய இல்லம் தேடி வரவில்லை என்றாலோ அல்லது அதிகாரிகள் உங்களிடம் நேரடியாக விண்ணப்பத்தை கொடுக்க தவறினாலோ அதற்காக கவலைப்பட தேவையில்லை. அதற்கு பதிலாக சிறப்பு முகாம்கள் வாயிலாக விண்ணப்பங்களை பெற முடியும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நகர்ப்புறங்களில் இதற்கென 3768 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது. கிராமப்புறங்களில் 6232 இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முகாம்கள் தமிழக முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. எனவே பொதுமக்கள் முகாம்களுக்கு நேரடியாக சென்று தங்களுடைய விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபாய் பெறுவதற்கான விண்ணப்பம் செய்வதற்கு நவம்பர் 30 வரை கால அவகாசம் உள்ளது. எனவே அவசரப்படாமல் பொறுமையாக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்கள் முகாம்களில் பெறப்பட்டு 45 நாட்களுக்குள் பரிசீலிக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 2வது வாரம் தொடங்கி அக்டோபர் வரை இதற்கான முகாம்கள் எல்லாம் நடைபெறும். இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில விண்ணப்பதாரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய விதிகள் மற்றும் யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தில் பணம் கிடைக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுல அரசு ஊழியர்களாக இருந்தால் அவர்களுக்கு பணம் கிடைக்காது. நேரடியாக அரசு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் பணம் கிடைக்காது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி பணிகளில் இருப்பவர்களுக்கு பணம் கிடைக்காது. குறிப்பிட்ட மாநகராட்சி நகராட்சி பணிகளில் இருப்பவர்களுக்கு பணம் கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதோடு இதுல யாருக்கெல்லாம் தளர்வுகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறன், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன், முதுகு தண்டுவடம் மரப்பு நோய் மற்றும் பார்க்கின்சன் நோய் மாற்றுத்திறன், தசைச்சிதைவு நோய் மாற்றுத்திறன், தொழுநோய் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் உறுப்பினரை கொண்ட குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகைப்பாட்டினர் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை என்றாலும் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதோடு இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் இந்த திட்டத்தின் பிற தகுதிகளை எல்லாம் பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை என்றால் கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருவாய்த்துறையினர் கீழே மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகளை தவிர அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த பெண்களும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து உதவித்தொகை பெறலாம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதோடு மக்களே, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை தமிழ்நாடு அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழே 29 மாவட்டங்களில் உள்ள 106 முகாம்களில் 19,487 முகாம்களில் வாழக்கூடிய இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் விரிவு செய்ய வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லியிருக்காங்க. மக்களே, மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் உங்களுடைய வீடு தேடி கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய பகுதியில் நடக்கக்கூடிய முகாம்களில் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பத்தை பெற்று நீங்க பூர்த்தி செய்து அதற்கு தேவையான ஆவணங்களோடு நீங்க இணைத்து விண்ணப்பம் செய்யணும். உங்களுடைய விண்ணப்பங்கள் 45 நாட்களில் பரிசீலனை மற்றும் சரிபார்ப்பு செய்யப்பட்டு
மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுடைய பெயரும் சேர்க்கப்படும். அதன் பிறகு உங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.